ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் கடவுளிடம் கேட்கின்ற பொழுது நம்பிக்கையோடு கேளுங்கள். ஏனென்றால் நம்பிக்கையோடு கேட்போர் அனைவரும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று கடவுளிடம் வாக்களித்துள்ளார். அவருடைய வாக்குக்கு ஏற்ப வாழ முயற்சி செய்வோம். இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்விலே நாம் பொது காலம் 8வது வாரத்தில் வருகின்ற திங்கட்கிழமை வாசகங்களை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். முதல் வாசகமாக சீராக்கினுடைய ஞான புத்தகத்திலிருந்து நமக்கு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே, பாவம் செய்வோரே, குழந்தாய், நீ பாவம் செய்து விட்டாயா? கடவுளும் திரும்பி வா, மனம் திரும்பு, உன் பாவங்களை அறிக்கையிடு, கடவுள் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். நீ உன் பாவங்களை நீர் அவரிடம் ஒப்புவித்தால், அந்த பாவங்களை நீ அடியோடு வெறுத்தால், ஆண்டவர் உன் மீது ஆசிரியை பொழிவார். ஏனென்றால் தமக்குரியோர் அனைவரும் தம்மை போல வாழ வேண்டும் என்று கடவுள் ஆசைப்படுகிறார். ஏனென்றால் கடவுள் அருவருப்பதை நாமும் அருவருக்க வேண்டும். கடவுள் பாவத்தை அறிவிருக்கிறார், பாவிகளை அல்ல. அதனால் முடிந்தவரை நாம் பாவத்திற்கு அடிமை ஆகாமல் பாவத்தை விட்டு விலகி வருகின்ற மக்களாக வாழ இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்க் நற்செய்தியாளர் வழியாக செல்வந்தர் இறையாட்சிக்குள் போவது மிகவும் கடினம் என்கின்ற ஒரு வார்த்தையை இங்கே அவர்கள் சீடர்களுக்கு அறிவிக்கின்றார். ஏன் இயேசு அதை அறிவிக்கிறார் என்ற பொழுது, ஒரு செல்வந்தர் இயேசுவிடம் வந்து நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, கடவுள் கொடுத்திருக்கிற கட்டளைகளை கடைபிடி, அதுவே போதும் என்கிறார். அந்த செல்வந்தன் ஆண்டவர் இயேசுவிடம், அதை நான் எனது இளமை முதலே கடைபிடித்து வருகிறேனே, மேலும் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்ட பொழுது இயேசு அவரை உற்று நோக்குகிறார். அவர் மிகுந்த செல்வர் என்பதை அறிந்து கொள்கிறார். உம்மிடம் இருப்பதை வெற்று ஏழைகளுக்கு கொடு என்கிறார். ஆனால் அந்த செல்வர் முகவாட்டத்தோடு செல்வதை பார்த்து இயேசு மிகவும் வருத்தப்படுகிறார். ஏனென்றால் கடவுளை பற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற விரும்புகின்ற எவனும் செல்வத்தை பற்றி கொள்ள மாட்டான். எவன் ஒருவன் செல்வத்தை பற்றி கொள்கிறானோ அவன் கடவுளுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க மாட்டான். ஏனென்றால் யாராவது ஒருவருக்கு தான் ஒரு நேரத்தில் பணி செய்ய முடியும். சாத்தானுக்கும் பணி செய்ய முடியாது, கடவுளுக்கும் பணி செய்ய முடியாது. கடவுளுக்கு பணி செய்தால் கடவுளுக்கு, சாத்தானுக்கு பணி செய்தால் சாத்தானுக்கு. யாரும் இரு தலைவருக்கு பணி செய்ய முடியாது என்பதை இயேசு இங்கே சொல்ல வருகிறார். ஏனென்றால் அவன் தன்னிடம் இருப்பதை விற்று ஏழைகளுக்கு கொடு என்று இயேசு சொன்ன பொழுது முகவட்டத்தோடு சென்றவனை பார்த்துதான் இயேசு மொத்தமாக சொல்லுகிறார். எவன் ஒருவன் செல்வத்தை பற்றி கொள்கிறானோ, எவன் ஒருவன் பணத்தை பற்றி கொள்கிறானோ அவன் கடவுள் பக்கம் திரும்ப மாட்டான். ஒருவேளை கடவுளிடம் அவன் வருகிறான் என்றால் அவன் இரட்டை மனதோராய்தான் இருப்பான். கடவுளுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிக்க மாட்டான். அதனால்தான் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது, ஆனால் செல்வந்தர் இறையாட்சிக்குள் நுழைவது மிக கடினம் என்று சொன்ன பொழுது, இது மனிதனால் இயலாது, கடவுளால் இயலும். ஏனென்றால் கடவுள் எல்லாருடைய எண்ணங்களையும் மனங்களையும் ஆய்ந்தறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும். அதனால் முடிந்தவரை கடவுளுக்குரிய மக்களாக வாழ்வோம். நாம் இந்த மாடர்ன் உலகிலே, அதாவது இந்த கலாச்சார உலகிலே, பொய் கலாச்சார உலகிலே, பண கலாச்சார உலகிலே, வேற்றுமை நிறைந்த உலகிலே நாம் வாழ்கின்றோம். நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? காசு இருக்கின்ற மனிதனையா, காசு இல்லாத ஏழையா, யாருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? கடவுளுக்குரியவராக நீர் வாழ வேண்டும் என்றால் கடவுளை பற்றி கொள்கின்ற மக்களால் வாழ வேண்டும். கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்பிக்கையுள்ள மனிதராக, இருப்பதை பகிர்ந்து கொடுக்கின்ற மனிதராக, பாவம் அற்றவராக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அவருடைய அழைப்பிலே தொடர்ந்து நடைபோட இறையாசிர் வேண்டி தொடர்ந்து செபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்த பெறுவாராக.